Praise the Lord. இந்த ஏப்ரல் மாதத்தில் 24ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். The book of Leviticus chapter 20 verse 26. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இந்த லேவியர் ஆகமத்தின் புஸ்தகத்தை வாசித்தவர்களுக்கு தெரியும், இதில் அநேக பலிகள், அநேக காரியங்களை குறித்து ஆண்டவர் சொல்லி வருவார். சில நேரத்தில் அநேக காரியங்கள் நம்மளுக்கு புரியாதது போல தெரியும். ஆனால் இந்த வசனம் லேவியராகமம் 20:26 தான் இந்த புஸ்தகத்தினுடைய தீம் வேர்ஸ், அதனுடைய மைய வாசனம். எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி ஒரு வசனம் அப்படின்னா இந்த புக்குக்கு இந்த வசனம் தான். அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக, இந்த புஸ்தகத்தின் வாயிலாக கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்தர். ஆண்டவராகிய தேவன், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பரிசுத்தர். அப்படின்னா அதனால் நாமும் அப்படியான ஒரு பரிசுத்தத்துக்குள்ளே நம்ம கடந்து வர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. பரிசுத்தத்தில் கூட நிறைய ஸ்டாண்டர்ட் இருக்கு போல. இது கர்த்தருக்கேற்ற பரிசுத்தம். தேவன் எப்படி பரிசுத்தராக இருக்கிறாரோ அந்த மாதிரி நாமும் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் அநேக நிபந்தனைகள், அநேக ஒழுங்குமுறைகள், எப்படி எதை செய்யணும், எதை உடுத்தணும், எதை உடுத்தக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக? நாம் தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படி. கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம். ஒவ்வொரு சபைக்கும் ஒரு பரிசுத்தம் காணப்படுகிறது, அப்படி அல்ல. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பரிசுத்தம், அப்படி அல்ல. கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம் நமக்குள்ள காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் என்ன பரிசுத்தம்? ஹோலி அப்படின்றதுக்கு ஹீப்ரூ வேர்டு இல்லை எபிரேய மொழி பாஷையில் அது என்ன சொல்லுகிறார்கள் என்றால் செட் அபார்ட், பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம். ஒரு பரிசுத்த ஜீவியம் என்றால் என்ன? பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான். அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துலையும் சொல்கிறார், நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். அப்போ ஹோலினஸ் அப்படின்னா என்னது? பீயிங் செட் அபார்ட், கான்சிக்ரேட்டட், பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். மற்ற ஜனங்களை பார்க்கிறோம், மற்ற ஜனங்களை விட்டு கர்த்தர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கிறோம், அந்த உலகத்துக்கு உரியவர்கள் நம்ம அல்ல. இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். ஒரு கூட்ட ஜனங்களை தேவன் தமக்காக பிரித்து எடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கூட்டத்தில் நாம் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் போதும் சொல்லுகிறார், நீங்கள்லாம் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி. நமக்கு ஒரே ஒரு ஜாதி தான் இருக்குது, மேல் ஜாதி, கீழ் ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி அப்படிலாம் இல்லை, பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. தேவனுடைய ஜனம் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தினுடைய காரியத்திலிருந்து நான் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலகம் செல்லுகிற விதமாக நான் செல்வது இல்லை. இந்த உலகத்தினுடைய அநேக சுபாவங்கள் எனக்குள்ளே இருக்கக்கூடாது. அநேக காரியங்கள் இந்த உலகத்துக்கு சரியாக தெரியுது, ஆனால் தேவன் அதை தவறு என்று சொல்லுகிறார். அப்போ நான் பிரித்து எடுக்கப்பட்ட ஒரு அனுபவம். நான் என்ன சாப்பிடணும், நான் எந்த மாதிரி ட்ரெஸ்ஸை உடுத்தணும், நான் எப்படி பேசணும், நான் எப்படி நடந்து கொள்ளணும், எல்லாவற்றிலையும் ஆண்டவர் நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். மற்றவங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம். பிரித்தெடுக்கப்பட்டவங்கன்னா என்னது? ஒரு வித்தியாசம் இல்லையா? மற்றவங்களுக்கும் நமக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்க வேண்டும். நானும் அவங்கள மாதிரி எல்லாவற்றையும்
செய்ய முடியாது. ஏனென்றால் நான் பரிசுத்தமாக தேவனுக்கேற்ற பரிசுத்தத்தில் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார். ஆண்டவர் அன்னைக்கு 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தை, லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்து தன்னுடைய சேவை, தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் அவங்கள பிரித்தெடுக்கிறார். அதுலேயும் ஆசாரியர்களுக்கு என்று சில தனியான ஒரு உடை, அவர்களுக்குன்னு தனியான ட்ரெஸ்ஸை ஆண்டவர் கொடுக்கிறார். அவர்கள் பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், கர்த்தருக்கேற்றவர்கள், கர்த்தருக்கென்று இருக்கிறவர்கள், கர்த்தருக்கேற்ற பரிசுத்தவான்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்தம் என்று சொல்லுகிறோம். இப்போ மற்றவங்க செய்கிறாங்க, நான் செய்யக்கூடாதா? மற்ற வீட்டிலலாம் பண்ணுறாங்களே, நான் பண்ணக்கூடாதா அப்படின்னா அதுக்கு பதில் என்ன? நான் பிரித்தெடுக்கப்பட்டவளாக இருக்கிறேன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவனாக இருக்கிறேன். ஐ எம் செட் அப்பார்ட். ஆண்டவர் என்னை தமக்காக செட் அப்பார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுதானே பிரியமானவர்களை பரிசுத்தம். இன்னைக்கு ஒரு 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 பிரைட் அண்ட் க்ரூம் அப்படின்னு சொன்னால், அந்த பிரைடு என்ன செய்கிறாங்க? அந்த மணப்பெண் அந்த மணமகனுக்காக பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறாள். அவள் மற்றவர்களோடு இணைவது இல்லை. அவள் தன்னுடைய கற்பை அவருக்கென்று அவள் காத்து கொள்ள அவள் ஆயத்தமாக இருக்கிறாள். அதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தினுடைய எக்ஸாம்பிள். அப்போ நம்ம நம்முடைய என்டையர் பக்தியையும் நம்ம தேவனுக்காக நம்ம கொடுக்குறோம். நம்முடைய என்டையர் லைஃப் நம்ம ஜீசஸ்க்காக நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் வாழுகிறோம். இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாம் தரிப்பது இல்லை. ஏனென்றால் நான் தேவனுக்கேற்ற பரிசுத்தத்தில் நான் வளர்க்கப்படுகிறேன். தேவனுக்கேற்ற பரிசுத்தத்திலே கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு செல்லுகிறார். அப்போ நமக்கு ஒரு அநாதி அபிஷேகத்தையும் அநாதி அழைப்பையும் தேவன் கொடுத்திருப்பாரே. ஆனால் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தில் நம்ம ஜீவிக்க வேண்டும். சிம்சனை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் என்ன சொல்றார்? சில கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். இப்படியாகத்தான் அவன் இருக்க வேண்டும். அவன் அதை மீறுகிறான், அபிஷேகத்தை அவன் இழந்து போய் விடுகிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவ சித்தம் நடக்குது, அபிஷேகத்தை இழந்து போயிடுறாரு. அப்போ தேவனுடைய அபிஷேகத்தை நான் காத்து கொள்ள வேண்டுமானால், ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிற அழைப்பில் நான் நிலைத்து நின்று தேவன் என் மூலம் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் செய்யப்பட வேண்டுமானால், நான் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தில் நம்ம இருப்பது மிக அவசியம். அது எந்த செஞ்சுரியாக இருந்தாலும், எந்த ஜெனரேஷனில் நம்ம வாழ்ந்தாலும், எந்த கல்ச்சருக்குள்ளே நம்ம இருந்தாலும், இட் டசன்ட் மேட்டர். ஆண்டவருக்காக தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார் இல்லையா? நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி. நம்மெல்லாம் யாருக்குரியவர்கள்? தேவனுடையவர்கள். நம்ம உலகத்துக்குரியவர்கள் அல்ல. அதான் இயேசு சொல்லும் போது, 2 எஜமானுக்கு உன்னால் ஊழியம் செய்ய முடியாது. நீ எய்தர் நீ காடுக்கு ஊழியம் செய், இல்லைன்னா வேர்ல்டுக்கு செய். உலகத்துக்கும் கடவுளுக்கும் அப்படின்னு நம்மளால் பண்ண முடியாது. எய்தர் வி ஆர் இன் ஆர் வி ஆர் அவுட்ஸ். எதர் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம், இல்லைன்னா கிறிஸ்துவுக்கு வெளியில் இருக்கிறோம். அப்போ இட்ஸ் அ சாய்ஸ். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படி நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? என்னுடையவர்களாக இருக்கும்படி உங்களை எல்லாம் மற்ற ஜனங்களை விட்டு நான் பிரித்து எடுத்தேன். ஆண்டவர் நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். கர்த்தருடைய ஜனம் பரிசுத்தமான ஜனம். கர்த்தருடைய ஜனம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். நம்ம ஒரே கம்பெனியில் வேலை பார்க்கலாம், ஸ்கூலுக்கு போகலாம், அநேகரோட பழகலாம். ஆனால் நமக்கும் அவங்களுக்கும் கட்டாயம் ஒரு வித்தியாசம் காணப்பட வேண்டும். எல்லா ஏரியாஸ்லேயும் நமக்கு வித்தியாசம். அவங்க அதை செய்ய மாட்டாங்க. அவங்க அப்படி பேச மாட்டாங்க. அவங்க இந்த மாதிரி சினிமாக்கெலாம் வரமாட்டாங்க, இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு வித்தியாசம் காணப்படணும். அதுதானே கிறிஸ்தவ ஜீவியம். பிரியமானவர்களே, நம்மளை குறித்து என்ன சாட்சி இருக்குது? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, ஒருவேளை சபையில் நல்ல சாட்சி இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், நீங்கள் செய்கிற வேலை ஸ்தலத்தில், இல்லை காலேஜில், யூனிவர்சிட்டியில் நம்மளை குறித்து என்ன சாட்சி இருக்குது? நம்மளை குறித்து இப்படியான சாட்சி இருக்குதா? அவங்க டிஃப்ரெண்ட்ஸ், அவங்க இதில் சேர்ந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்ற ஒரு சாட்சி இருக்குதா? அதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவம். ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அநேகர் நம்மளுக்கு பழகாமல் இருக்கலாம் நம்மளோட. ஆனால் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருக்கும்படி தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார் அவருடைய உன்னத நோக்கத்துக்காக. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன்.
கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?